இயேசுவின் கையில இருந்த அதே துப்பாக்கி உங்க கையில இருக்கு. புரியலையா? அவற்றிலிருந்து அதே நீதி இப்ப உங்கள்கிட்ட இருக்கு. அதனால அந்த நீதி எதெல்லாம் செஞ்சுச்சோ அதெல்லாம் உங்கள் மூலமா இந்த நீதி செய்யும் என்று நான் சொல்லுகிறேன். நீதிமான் சிங்கம் மாதிரி இருப்பானா? இப்ப என்னன்னா, இயேசு கிறிஸ்துக்குள்ள தேவ நீதி இருந்துச்சு. அதனால அவர் போற இடம் எல்லாமே கீழ்ப்படிஞ்சிச்சு. இப்ப அந்த நீதி உங்கள்கிட்ட கொடுத்துட்டாரு. இப்ப நான் உங்களுக்கு சொல்லவா, இயேசுநாதர் இப்ப ஒரு ஆளுக்கு ஜெபிக்க போறீங்க, வெளியே போறீங்க, இயேசுநாதர் போனாங்க என்ன நடக்குமோ அது நீங்க போனா நடக்கும். ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற நீதி அது. நீங்க யாருன்றது கிடையாது. சார், ஒரு போலீஸ்காரர் துப்பாக்கி எடுத்து உங்க முன்னாடி நீட்டிக்கிட்டு இருக்கிறாரு, நீ பயப்படுவீங்களா மாட்டீங்களா? பயப்படுவீங்களா மாட்டீங்களா? இல்லை, அதாவது சுட போறாரு, இல்லை ஒரு எதிரியே வில்லனே ஒருத்தன் கையில் துப்பாக்கி எடுத்து அவனை சுட போறேன்றான். பயம் வருமா வராதா? அவனுக்கு பயப்படுறீங்களா துப்பாக்கி பயப்படுறீங்களா? சொல்லுங்க. துப்பாக்கி. டக்குன்னு என்ன செஞ்சிட்டீங்க, அவனை தட்டி போட்டு எத்தி விட்டுட்டீங்க. அவன் விழுந்துட்டான், துப்பாக்கி போட்டான். டக்குன்னு என் பையன் ஒரு 8 வயசு பையன் இருக்கான், அவன் துப்பாக்கி எடுத்துட்டான், எடுத்து முன்னாடி நீட்டுறான். இப்போ பயப்படுறீங்களா மாட்டீங்களா? இப்பவும் பயப்படதான் செய்வீங்க. ஏன்னா அவன் 50 வயசுலையும் 8 வயசுன்றது மேட்டர் இல்லை சார். 2 பேர் கையில ஒரே துப்பாக்கி இருக்கு சார். புரிஞ்சவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க சார். பிசாசு அவர் கையில துப்பாக்கி இருக்கும்போது பயந்தான், அந்த நீதிக்கு பயந்தான். இப்ப அந்த துப்பாக்கி உங்க கைக்கு வந்துருச்சு, எந்திரிச்சு வீட்டுக்கு போயிருங்கன்றேன் நான். அவ்வளவுதான் மெசேஜ். இயேசுவை பார்த்தப்ப எதுக்கு பயந்தானோ அதே விஷயம் உங்கள்கிட்ட வந்துருச்சு. அதனால இப்பவும் வேற வழி இல்லை, ஹேண்ட்ஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா உங்க கையில் இருக்கிறது அவர் கையில் இருந்த துப்பாக்கி, இயேசுவின் கையில் இருந்த அதே துப்பாக்கி உங்க கையில் இருக்கு. புரியலையா? அவற்றிலிருந்து அதே நீதி இப்ப உங்கள்கிட்ட இருக்கு. அதனால அந்த நீதி எதெல்லாம் செஞ்சுச்சோ அதெல்லாம் உங்கள் மூலமா இந்த நீதி செய்யும் என்று நான் சொல்லுகிறேன். இந்த நீதி உங்களுக்குள் இருப்பபடியினால் நீங்கள் நீதிமான் என்று அழைக்கப்படுகிறீர்கள். நீங்கள் நீதிமான் என்பது அழைக்கப்படுகிறதுனாலே நீங்கள் வாசிங்க. துன்மார்க்கர் நீதிமான்களோ தொடர்றதுக்கு முன்னாடி ஓடிடுவானா? தொடரா இருக்கிறது ஓடிடுவானா? நீதிமான் என்ன செய்வானா? சிங்கத்தை போல. எப்படி எழுதுறாரு பாருங்க, சிங்கத்தை போல தைரியமாயிருக்கிறார்கள். இருக்கிறார்கள். அவ்வளவுதான். இருக்கணும் இல்ல, இருக்கிறான். எனக்கு அந்த தைரியம் இல்லை சார். ஓ, நீதி என்ன நீங்க பார்க்க ஆரம்பிங்க, உங்களுக்குள்ள தைரியம் தானா வரும். உங்கள் தைரியம், நீங்க நீதிமான் தான், ஆனா முதல்ல நீங்க நீதிமான் புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு தைரியம் வந்துடும். அப்ப நீதிமான் என்பதை உணரும் போது வியாதிக்கு எதிராக உங்களுக்கு தைரியம், நரகத்துக்கு எதிரான தைரியம், இந்த உலகத்திற்கு எதிரான தைரியம், மரணத்துக்கு எதிரான தைரியம், வியாதிக்கு எதிரான தைரியம். ஒன்று சொல்லவா, பரலோகத்திற்கு முன்பாக தைரியம். நீங்க நீதிமானா இருந்தா தேவன் நீங்க சொல்றதை கேட்பாரு. ஆமா.